ஹலோ. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்குறீங்களா? இட்லி பார்க்க போகிறோம். ஆமாங்க, இட்லிக்காக நான் மாவாட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்படி நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸோ இது மாதிரி நல்லா நுரைச்சி வரணும். நேற்று மாவு அரைச்சி இன்றைக்கி நல்லா பொங்கிடும். எப்போதுமே நம்ம நாள் அரைச்சி அடுத்த நாள் பொங்கி வந்தக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றினா தான் நல்லா சாஃப்டாக வரும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீக்கிரமாக காலையில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அரைச்சி வச்சுட்டு நைட் ஊற்றும் போதும் நல்லா புளிச்சிருக்கும், அப்போ நல்லா வரும். ஸோ இதுதான் இந்த இதோடது. ஸோ நம்ம இன்றைக்கி இட்லி பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்போமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், லைட்டாக கொஞ்சமாக கலரிக்கோங்க. ரொம்ப கலரினிங்கன்னா இட்லி நல்லா இருக்காது. ரொம்ப கலரினிங்கன்னா இதாயிரும். ஸோ எப்போதுமே இட்லிக்கு அரைச்சி வச்சக்கப்புறம் உப்பு போட்டால் தான் நல்லா இருக்கும், இல்லைட்டா நீர்த்து போயிடும். ஸோ நான் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு நான் கலரிட்டுருக்கேன். ஸோ கலரியாச்சு. இது போதும். ஸோ இப்போ இட்லி பானை எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல நம்ம பானையில் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல இட்லி பானையில் 2 டம்ளர் தண்ணி, 2.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் எனக்கு. அப்போ தான் நல்லா வேகும். சரிங்களா? 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். அடுப்பை மூட்டிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுப்பை மூட்டிட்டேன். ஸோ சுட ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சுடட்டும். அதுக்குள்ளேயே நம்ம பிளேட்டிங் ரெடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி வரும்போது தான், நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வரும்போது தான் நம்ம இட்லி பானையில் எப்போவுமே தட்டை தூக்கி வைக்கணும். அதுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. இட்லி வேகணும்னா வேகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி இப்படி ஒரு இது வச்சோம்னா தான் அது கொதி டக்குன்னு இட்லி உங்களுக்கு தரும். இப்போ நம்ம இட்லி தட்டு எடுத்துருக்கோம். இதில் எல்லாத்துலேயும் ஒரு சொட்டு அப்படி எண்ணெய் ஊற்றி இது நல்லா ஸ்ப்ரிட் பண்ணி விட்டுக்கலாம். சரிங்களா? ஏன்னா எதுக்குன்னா, நான் இப்போ எண்ணெய் ஊற்றுறேன்னா நல்லெண்ணெய் ஊற்றி இது பண்ணுறேன். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணும்போது வாசனையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, நல்லெண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, உடம்புல இருக்க வயிற்று புண், வாய் புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி இது சாப்பிட்டு பாருங்கள் இட்லியை. அது கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வயிற்று புண், வாய் புண், நம்ம ஹாஸ்பிட்டல்லே இருந்தோம்னா என்ன சொல்லுவா டாக்டர்லாம், முதல்ல இட்லி சாப்பிட்டுங்க. பேஷண்ட்க்கெலாம் என்ன கொடுக்குறா? இட்லி தான் கொடுக்குறா. ஏன்னா நீராவியில் வெந்த இட்லி ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி சூட ஆரம்பிச்சிருச்சு. பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க, அங்கே வர ஆரம்பிச்சிருச்சா? ஸோ நல்லா ஒரு கொதி, ஒரு ஆவி வந்தோடனே இப்போ வைக்கிறது கரெக்டாக காமிச்சிரும். நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தண்ணி கொதிக்குது. ஸோ நான் இப்போ இந்த டைமில் நம்மளோட தட்டை தூக்கி வச்சிடலாம் பிளேட்டிங் பண்ணுறதுக்கு. இப்போ இட்லி தட்டு வச்சாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி ஊற்றிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு கரண்டியே ஒவ்வொரு குழியிலே ஊற்றிடுவோம். ஸோ நம்ம எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு. இப்போ மூடிடலாம் இட்லிமா. நம்ம இப்போ மூடியாச்சு. இட்லி நல்லா வேகட்டும். 15 மினிட்ஸில் வெந்துடும். ஸோ வெந்தும்போது நம்ம நடுவில் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வெந்துருச்சா இல்லையான்னு. ஸோ இப்போ தான் மூடி இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். 15 மினிட்ஸ் கழிச்சு இதை பார்ப்போம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஆவி போகுது இட்லியில். இப்போ இட்லி நல்லா வெந்துட்டு வருதுன்னு அர்த்தம். நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் வெந்திருக்கா இல்லையா. இது பாருங்க, ஓப்பன் ஆனா ஆவி அடிக்குதா? இப்போ
இப்படி எப்போவுமே தண்ணியை தொட்டு இப்படி இட்லியை லைட்டாக இப்படி தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்து ஒட்டாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இட்லி வெந்துருச்சு, நம்மளோடது நல்லா வெந்துருச்சு. ஸோ வெந்துருச்சு, மூடி வச்சிடலாம். ஸோ நம்ம இட்லி இப்போ எடுத்துடலாம் வாங்க. ஸோ இட்லி நல்லா வந்து எண்ணெயை தொட்டு இல்லை நெய்யோ எண்ணெயோ இல்லை தண்ணியோ தொட்டு இப்படி எடுக்கும்போது ஈஸியாக எடுக்க வரும். பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, எடுக்க வந்துருச்சு பாருங்கள், டக்குன்னு எடுத்துட்டோம். ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இப்படி பண்ணாலே பாருங்கள் நல்லா வில்லுது, அவ்வளோ ஸ்பாஞ்சு. இந்த மாதிரி ஸ்பாஞ்சாக இட்லி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் விண்டோன்னு வெந்துடுச்சு. ஸோ இது மாதிரி பண்ணணுன்னா வாங்க சாப்பிட்டு வந்து சும்மா சாஃப்டாக வந்துருச்சு. ஸோ அதை எடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான சுவையான இட்லி ரெடி. இதுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது ஆஹா அடடா அப்படி தான் இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. மேலும் இது மாதிரி இட்லி ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பை. இதோட இன்க்ரீடியண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கான சட்னியும் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. பை.